ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். KFC, mcdonald போன்ற கடைகளில் கிடைக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இனி நம்ம வீட்டிலையே ஈஸியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் எடுக்கிறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை சூஸ் பண்ணுறது தாங்க. நம்ம நார்மலாக குழம்புக்கு பொரியலுக்கு பயன்படுத்துகிற உருளைக்கிழங்கை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பயன்படுத்த முடியாது. நீங்கள் கடைகளில் சிப்ஸ் போடுற உருளைக்கிழங்குன்னு கேட்டு வாங்குங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பேக்கிங் பொட்டேட்டோ, ரஸ்ஸட் பொட்டேட்டோன்னு கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. நார்மல் உருளைக்கிழங்கோட தோலை உரித்து பார்த்தீங்கன்னா அது லைட்டான மஞ்சள் கலரில் இருக்கும். ஆனால் அந்த பேக்கிங் உருளைக்கிழங்கோட தோலை உரித்து பார்த்தீங்கன்னா லைட்டான வெள்ளை கலரில் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும். பெருசாக நீண்டு இருக்க உருளைக்கிழங்கு தான் பேக்கிங் உருளைக்கிழங்கு, சின்னதாக இருக்கிறது நார்மல் உருளைக்கிழங்கு. நம்ம பெருசாக இருக்க அந்த உருளைக்கிழங்கு தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ முதல்ல உருளைக்கிழங்கோட தோல் சீவி எடுத்துப்போம். அடுத்ததாக 2 சைடையும் நம்ம வெட்டி எடுத்துருவோம். அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணும் போது எல்லா பீசஸும் சம அளவில் இருக்கும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. அதை மறுபடியும் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தோராயமாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா பீசஸும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கும் போது அது சமமாக வெந்து வரும். அடுத்ததாக கட் பண்ண உருளைக்கிழங்கு துண்டுகளை ஜில்லுன்னு இருக்க தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு போட்டு வச்சுடுங்க. அரை மணி நேரம் கழித்து இந்த உருளைக்கிழங்கு துண்டுகளை எடுத்து சுடு தண்ணியில் போட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்படி செய்கிறதால நம்ம உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ள 15 நிமிஷம் கழித்து இந்த உருளைக்கிழங்கு பீஸெல்லாம் ஒரு துணியில் போட்டு ஈரம் இல்லாத அளவுக்கு லைட்டாக துடைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பொரிக்கும் போது எண்ணெய் இருக்க வேண்டிய சூடு. எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்றதை நம்ம சரியாக கவனிச்சிக்கணும். அது தவறிடுச்சுன்னா நம்மளுக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்காது. ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றி அதை மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம உலர்த்தி வச்சுருக்க உருளைக்கிழங்கு துண்டுகளை அதை சேர்த்துட்டு தீயை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் குறைவாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதை சரியாக ஒரு 4 நிமிஷம் மட்டும் பொரித்து வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் அதை பரப்பி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கலரும் மாறி இருக்காது, மொறுமொறுப்பாகவும் இருக்காது. ஆனால் நல்லா வெந்து இருக்கும். உடைச்சி பார்த்தீங்கன்னா இது போல் உடையும். இது அப்படியே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுங்க. இது வரைக்கும் தாங்க கஷ்டமான ப்ராசஸ். இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ரொம்பவே ஈஸி. இது அப்படியே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் 2 வாரம் வரைக்கும் வச்சுருக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம். நான் இப்போவே செய்ய போகிறேன். 15 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம அதை 2வது முறையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெயை ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடுபடுத்திட்டு ஆற வச்ச உருளைக்கிழங்கு துண்டுகளை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கெட்சப்போடையோ இல்லை மயனேஸோடையோ வச்சு சூப்பராக பரிமாறுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.